டார்கன் படம் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஒரு கிரைம் அண்ட் த்ரில்லர் மூவியா இருக்குது. என்ன சொல்றது, விஜய் ஆண்டனி வந்து எப்படி எப்படிலாம் வந்து இந்த படத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு சமுத்திரசாணி சாரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. விஜய் ஆண்டனி ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப எல்லாமே நல்லா இருக்குது. படத்துல லேக் எதுவும் இருக்கா? லேக் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுப்பா, லாஜிக் இல்லாம ஒரு சிலது இருக்குது, மற்றபடி படம் ஓகே. இந்த படத்துல அதுதான் கொஞ்சம் ஆமாலாம் காமிக்கிறாங்க, அதுதான் கொஞ்சம் இடிக்குது, மற்றபடி வேற எதுவும் அதுதான் லேக் இடிக்குது. கடல் கடிக்கிற மாதிரி போற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு, அது எப்படி இருக்கு? அது கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா, நீங்களே சொல்லுங்க. ஓகே, பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு. படம் என்ன சப்ஜெக்ட்னா? சப்ஜெக்ட் அதான், இது சைக்கோ படம் தான், எப்போதுமே கொலை பண்ணி போட்டுருக்காங்க. படம் கதை சொல்லக்கூடாது, நீங்க வந்து பாருங்க சரிங்களா, கதை சொல்லுங்க, சுவாரஸ்யம் போயிடும். செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு? ரெண்டுமே நல்லா இருக்கு. சரிங்களா, எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ரேட்டிங் நான் வந்து ஒரு 7 கொடுப்பேன். ஏன் இந்த 3 கட்டு? 3 கட்டுனா கொஞ்சம் லேக் இடிக்குது நிறையா. அது வந்து சைக்கோ த்ரில்லர் படம்லாம் இது அதிகமாக வரலாம். சப்ஜெக்ட் கனமான சப்ஜெக்ட் தான், மக்கள் வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் விரும்பணும்ல. ஃபேமிலி சப்ஜெக்டாக பார்த்துட்டு இப்போ இது பார்த்தேன், லவ் மேரேஜ், கொஞ்சம் திருப்தியாக இருந்து. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது இல்லை, அதனால 7 கொடுப்பேன். இந்த படம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதே சப்ஜெக்ட் தான் அரைச்ச மாதிரி தான் எல்லாம் அரைக்கிறீங்க, அந்த கிரைம் த்ரில்லரு, அதே கொல்ற இது மர்டரு, அந்த அதே மாதிரி நிறைய படத்துல பாத்துறீங்களா? நிறைய அதான், இது ராட்சசன் படம் ஒண்ணு வந்து இல்லையா, அது நம்ம பார்த்தா ஒரு படம், கிறிஸ்டபர்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் கடத்தி கொள்ளுவார் இல்லையா, அது மாதிரி தான் இருக்கு. சிமிலர் அதே மாதிரி தான், அதே கொஞ்சம் அதை மாதிரி தான் இது. இந்த இவர் விஷ்ணு விஷால் ராட்சசன் படம் நடிக்கிறார் இல்லையா, அந்த ஒரு சப்ஜெக்ட் மாதிரி கொஞ்சம் இருக்குது, அதிகமா இல்ல, கொஞ்சம் லைட்டா இவங்க தேடுறது கொள்றது. இது விஜய் ஆண்டனிக்கு ஒரு கம்பேக் படமா இருக்குமா, வெற்றி படமா இருக்குமா? வெற்றி படமா அமையணும், அவர் மேலும் மேலும் நிறைய படம் நடிக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள்.